சொல்லாது. நாளைக்கு பிறக்கிற குழந்தையும் சொல்லும். நாளைக்கு பிறக்கிற குழந்தையும் சொல்லும். என் பிள்ளைய பூரா சொல்லும். ஒரு நிமிஷம் என் பிள்ளைய 5 பிள்ளைய இருந்து 6 பிள்ளைய வந்து சொல்லும். யாருமே சொல்ல. படம் சூப்பராக இருக்கு. நாங்கள் 12 தடவை பார்த்துட்டோம். பார்த்துட்டே இருக்கோம் இன்னொன்னு தோணுது. 12 தடவை. நெகட்டிவ் அவனுங்கெல்லாம் சொல்றானுங்க. நெகட்டிவ் இந்த அவனுங்கெல்லாம் செருப்பாலே அடிக்க வேணும். நெகட்டிவ் சொல்றேன். என் கையில கிடைச்சாங்கன்னா செருப்பாலே அடிச்சிருவேன். வெறியோட இருக்கேன். இந்த ஃபேஸ்புக்லலாம் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறானுங்களா அவனுக்கு மேலே வெறியா இருக்கேன். இந்த விஜய் ஃபேன்ஸுங்க இருக்கானுங்களா அதுக்கு மேலே எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தா கோவம் தான் வருது. என்னதான் பண்ணுறதுன்னு இருக்கு. தலைவருக்காக சைலண்ட்டாக இருக்கோம் நாங்கள். அவ்வளோதான். வெறியா இருக்கோம். இந்த என்னங்க சார் காமிக்கும். நல்லா இருக்கும் சார். இல்லை சார் எதுவுமே இல்லை சார். அவங்க சரியா பார்க்கல. கண்ணு தெரியல அவங்களுக்கு. சூப்பர் சார். சூப்பர் சார். கடவுள் ரஜினி. கடவுள் ரஜினி. கடவுள் ரஜினி. படம் நல்லா இருக்கு. நல்லா தேவையில்லை. என் தலைவர் பேச மூஞ்சியை பார்த்தா போதும். ஓகேவா? தலைவர் சினிமாவில் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஓகேவா? தலைவர் மட்டும் இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். நம்பர் 1 இருக்காரு. இப்போ உள்ள நடிகர் விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் எல்லா பேரும் இருக்காங்களே. எல்லா பேருமே ரஜினி நேம சொல்லி தான் சினிமாக்குள்ள வந்தாங்க. இப்போ வந்துக்கிட்டு நான் வந்து எம்ஜிஆர் நடிச்சு வந்தேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து எம்ஜிஆர் தான் என்னோட தலைவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எம்ஜிஆர் வந்து விஜய் பறக்கும்போது எம்ஜிஆர் வந்து படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ரஜினியை சொல்லி அவர் வீட்டில் ரஜினி ஃபோட்டோ தான் பெருசாக இருக்கும். ரஜினி தான் நினச்சி வந்தவர். இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து எம்ஜிஆர் தான் பிடிக்கல. அது வந்து சும்மா. ஓகேவா? எல்லாம் நாடகம். நெகட்டிவ் வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்கள நம்ம வந்து சொல்ல விரும்பலனே. அதுக்கு மேலே நெகட்டிவ் அவங்க சொல்லிட்டு போனாங்கண்ணே. தலைவர் எவனுக்குமே வந்து கமெண்ட் போட்டதே கிடையாது. எதிர் கமெண்ட் திட்டுறவனை கூட அட விடுக்கண்ணா போட்டுக்கண்ணா நல்லா இருக்கு திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அதையும் நம்ம வந்து சொல்ல விரும்பலை. என்ன எவன் என்னென்னமோ படம் பார்க்காம என்னென்னமோ பண்ணுறியா? அவங்களாம் வந்து எங்கள் தேட்டருக்கு வருவாங்க. எங்கள் படம் ஓடுனா நாங்களாம் மற்ற படத்துக்கு வந்து அந்த தேட்டர் பக்கமே போகவே மாட்டோம். இதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு. தலைவன் பரதம் எங்கே ஓடுதோ அந்த தேட்டருக்கு மட்டும் தான் போவோம். அங்கே மட்டும் தான் விசில் பறக்கும், அரங்கம் அதிரும். இந்த படம்ல 10000 போட்டாலும் அரங்கம் அதிரும், விசில் பறக்கும். எங்கே போட்டாலும் சரி. ஆனால் நாங்கள் மற்ற படம் ரிலீஸ் ஆனால் அந்த தேட்டர் பக்கமே நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அது நமக்கு வேலை கிடையாது. அவங்கள போய் நம்ம போய் எதுக்கு ரிசீவ்டு நம்ம வந்து எதிர்ப்பு முடியாது நம்ம வந்து கொடுக்கணும். அது நமக்கு தேவையில்லை. நம்ம படத்துக்கு தலைவன் சொன்ன மாதிரி தான் எங்கள் படத்துக்கு நாங்களே தான். இந்த படத்துக்கு வந்து 100 கோடியா, அடுத்த படத்துக்கு 200 கோடியா, அப்படி தான் நாங்கள் போவோம். அதாவது ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணும், படம் பார்க்குறவங்களும் நல்லா இருக்கணும். அடுத்தடுத்து வந்து ஜனங்களை வந்து தலைவன் என்ன ரசிக்க வைக்கணும் இவங்களுக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ 50 வருஷமாக பண்ணிக்கிருக்காரு. ஒரே சூப்பர் ஸ்டாரு திரையுலகத்தில் வந்து அடையாளம்னு எடுத்துக்கிட்டா தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்தியாவில் வந்து அடையாளம் எடுத்துக்கிட்டா சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். வேற எந்த அடையாளமும் தேவையில்லை. இந்தியானாலும் அடையாளமும் ரஜினி தான். தமிழ் திரையுலகம் அடையாளம்னாலும் ரஜினி தான். தமிழ்நாட்டு முகவரினாலும் அது ரஜினி தான். யாரும் வர முடியாது தலைவரை தவிர. தலைவர் தான் எப்பவுமே. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அம்மா அப்பா பிடிக்கும், என் குழந்தைகளை பிடிக்கும். அப்புறம் வந்து என் தலைவன் ரஜினியை தான் பிடிக்கும். வேற எவனையுமே பிடிக்காது. சரிங்களா? என் தலைவன் தான் உண்மையாக இருக்காப்புல. பூரா நடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு அப்படி இப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. 96 வந்து என் தலைவன் முத்து படம் வருது. 2000 ரூபா டிக்கெட்டு. சினிப்பிரியா, சிவப்பிரியா 3 தலைவனுக்கு மட்டும்தான் 3 தேட்டரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேற எவனுக்குமே 3 தேட்டர் எடுக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மட்டும்தான் 3 தேட்டர் எடுப்பாங்க. அப்போ இருந்தே நாங்கள்லாம் வந்து ரஜினி வெறிய பைத்தியம் மெண்டலாக இருப்போம்.
அவ்வளோ நான் வெறிய எங்களை வந்து தப்பாக நினச்சிக்காங்க. நாங்கள் வந்து ரஜினி வெறிய மெண்டலாக இருப்போம். 2000 ரூபா டிக்கெட் எனக்கு வரதுலேருந்து முத்து படம்லாம் கிட்டத்தட்ட 75 வாட்டி பார்த்துருப்பேன். தளபதி படம் 100 வாட்டி பார்த்துருப்பேன். சரிங்களா? எனக்கு வந்து 41 வயசு. நல்லா கேட்டுக்கோங்க. பழைய படம்லாம் பார்ப்பேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன். சிவா படம், மனிதன் படம் இப்படிலாம் பார்த்து வளர்ந்தவேன் நான். இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி அவங்களெல்லாம் செய்யணும். பொம்பளை எல்லாம் இருக்காங்க, தவறா வார்த்தையை விட்டுறக்கூடாது இல்லையா? ரஜினி இல்லைன்னா சினிமாவே இல்லைங்க, சினி பில்டே கிடையாதுங்க. தலைவர் இல்லைன்னா சினிமாவே இல்ல, தலைவர் மட்டும்தான். ஓகேவா? சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா எவனுமே இல்லை. அப்பாற்பட்ட நடிகை இன்னும் தமிழ் சினிமாவில் எவனுமே பொன்விழா கொண்டாடலை. சரிங்களா? தலைவனுக்கு கொண்டாடலை. நாங்கள் வந்து அடுத்த மாதம் கொண்டாடுறோம், மதுரையில் கொண்டாடுறோம். என் தலைவனுக்கு ஒட்டுமொத்த ரசிகர் சார்பாக, தனிப்பட்ட முறையே கிடையாது, ஒட்டுமொத்த ரசிகர் சார்பாக தலைவருக்கு 50வது பொன்விழா கொண்டாடுறோம். சரிங்களா? வந்து 50வது வருஷத்தில் 50 வருஷமாக இருக்கார் சினிஃபீல்டில். அவருக்கு வந்து எந்த நடிகனுமே வந்து தலைவருக்கு வந்து பொன்விழா வைக்கலை. அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். சரிங்களா? படம் சூப்பராக இருக்கு. ரஜினி ரொம்ப பிடிக்கும். இல்லை பார்த்துட்டேன், 2-3 தடவை பார்த்துட்டேன். ஆமாம் பார்த்துட்டேன். இன்னும் பார்க்கணும் போலே இருக்கு. ஆமாம் அதெல்லாம் இல்லை, படம் சூப்பராக இருக்கு. அது அவங்களுக்கு அவங்க அப்ப சரியா பார்க்கல, அதை புரியல அவங்களுக்கு. ஆமா ஆமா அவங்களுக்கு புரியல. இல்ல எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. வைப்பு இன்னமும் படம் 20 நாள் தாண்டியும் இன்னமும் பயங்கர வைப்போடு இருக்குது. சூப்பர் ஸ்டார் இந்த படம் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்க முடியாத அளவுக்கு பார்க்க இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா வந்துகிட்டு இருக்குது, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. படம் வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இன்னமும் தெரியுது. கன்ஃபார்மாக 1000 கோடி அடிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வச்சிருக்காருல, அது என்ன டைலாக்கு வந்தது நல்லா செம்மையாக இருக்குது படம். தலைவன் படம் மிரட்டி விட்டாப்புல சூப்பர். வெட்டியா பேருக்கு இந்த வெற்றி வந்து உலகப்பெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில அரசியல் கட்சிக்காரங்க இல்லை ரஷ்ய மன்றம், ஆந்திரா, தெலுங்கு, கேரளா எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா தலைவர் 50 விழா கொண்டாடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நாங்களும் தமிழ்நாட்டில் அந்த ரசிகரும் இந்த விழா கொண்டாடணும் ஆசைப்பட்றோம். ஆனால் தலைவர் எங்களுக்கு அனுமதி தரல. கொடுத்தோம்னா நாங்களும் கொண்டாட தயாராக இருக்கோம். இந்த விழா வந்து திரையுலகம் பார்த்திங்கன்னா நான் யோசிக்கிறோம், கட்டிடம் கட்டுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் அரசு முதல் முறையாக 50 ஆண்டு விழா, இந்த விழாவை யார் நடத்தணும்னா தமிழ் அரசு தான் நடத்தணும். அவங்க தான் முடிவு பண்ணி அவங்க பண்ணணும். 1. 2வது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கூலி படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பட்ஜெட் 400 கோடி 500 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. இதெல்லாம் போல் அரசியல் லெவலில் பார்த்திங்கன்னா மெயினாக நல்லா போயிட்டுருக்கு. தலைய படம் சூப்பராக போயிட்டுருக்கு. 2வது விஷயம், இந்த அரசியல் நீங்கள் கேள்விக்கெல்லாம் சொல்கிறேன், பதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அரசியல் கேள்வி சொல்கிறேன், இல்லை கேட்கலாம், நாங்கள் பார்த்துருவோம். இல்லை அப்படிலாம் இல்லை. நீ அரசியலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக கட்சி வராங்க பார்த்தீங்கன்னா தலைவர் ரசிகர் அப்போலாம் வந்தாங்க, நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தேன் புதுசாக வந்தேன், நான் வந்து எம்ஜிஆர் பழகல, விஜய் பழகிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாமே தலைவரை வச்சு தான் இன்றைக்கி எஸ்கேல இருந்தது. இப்போ புதுசாக வந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே தலைவர் வச்சு தான் எல்லாமே அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தலைவர் இல்லாமல் இங்கே இந்த 2010 அரசியல் வர்றப்ப எதுவுமே நடக்காது. தலைவர் தான் அரசியல் மாசு. அவர் என்ன பண்ணுறா முடிவு பண்ணுறாரோ எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன பண்ணுறோமோ அந்த முடிவு எங்களுக்கு. இப்போ ஜெயலலிதா படம் வரல, அப்பயே நாங்கள் தான் ஜெயிப்போம். யார் வந்தாலும் எது வந்தாலும் தலைவர் தான் மாசு. ஆனால் நீங்கள் அரசியல் பார்த்துருப்பீங்களா, இந்த காக்கா கூட்டம், அணில் கூட்டம், எங்களை பார்த்தீங்கன்னா படம் நல்ல
அவர் ரஜினி நல்லா இருக்கார், ஆனால் அது டைட்டு சரியாக எடுக்கலை. இது எப்படின்னா 2 கோடி செலவு பண்ணி ஒரு கூட்டம் வந்து வேலை பார்த்துருக்கு. யார் பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை, இவங்களுக்கும் தெரியும். இந்த 2 கோடியை செலவு பண்ணி பார்த்தது யாருன்னா ஒரு முக்கியமான ஆள், இப்போ புதுசாக வந்த அரசியல் நடிகர். அவர் செலவு பண்ணி ஒவ்வொரு தேட்டருக்கும் போய் மீடியா போட்டு படம் நல்லா இல்லை, நீங்கள் என்ன தான் கத்துனாலும் சரி, என்ன தான் சரி. இப்போ சொல்லவா, தலைவருக்கு 75 வயசு, உங்களுக்கு 50 வயசு, நீங்கள் கட்சிக்கு போயிட்டீங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இதே 75 வயசில் நீங்கள் நடிக்க முடியாது, நீ செத்தே போயிடுவ. நீ அதாங்க, நீ தப்பாக நினச்சா பரவாயில்ல, நீ செத்து போயிடுவ. நீ அந்த வயசில் அதை பேட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா, மீடியா படம் பார்த்தேன், ஒரு கேமரா ஓடுது, கை தான் காமிக்கிறாங்க, எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து விஜய் அப்படிலாம் அப்படி 50 வயசில் எங்கள் தலைப்படத்தை பாருங்கள். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சண்டை அப்படியே போட்டு பண்ணிப்பார். ஆனால் இந்த 75 வயசில் நீங்கள் இருப்பீங்களா? சத்தியமாக செத்தே போயிடுவீங்க. நல்லா பாட்டுங்க, நீ அரசியலுக்கு வந்துட்டீங்க, மறுபடியும் சொல்கிறேன், நான் ககா கூட்டத்துக்கு எங்களை இழுக்காதீங்க. இழுத்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் சத்தியமாக நிற்க மாட்டீங்க, ஒரு ஓட்டு வாங்க மாட்டீங்க. நீங்கள் நான் சொன்ன பதில் இதுதான் சொல்கிறேன், தயவுசெய்து எங்களை இழுக்காதீங்க, நாங்களாம் வரமாட்டோம். ஆனால் இழுத்தீங்கன்னா சத்தியமாக அந்த தேர்தலில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழுக்காது. அதோட இதான் என் பதிவு சொல்கிறேன். நல்லா இருக்குண்ணே. நான் இது மொதல் தடவை தான் வாரம் எல்லாரும். ரஜினி தலைவர் படம் எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் பையன் அதே ஒரு இதில் இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நாங்கள் விரும்பி பார்ப்போம். நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ 2வது தடவை முதல் வந்த அன்னைக்கு 500 டிக்கெட் என் பையன் கூட்டி போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றோம். இப்போ நாங்களும் தான் வந்தோம். இன்றைக்கி ஏதோ ஃப்ரீயா கடை வேற கிடச்சிருக்கு, எங்களோட லக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ரஜினின்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து லேடிஸுக்கு நல்லபடியாக பேசுவார். அந்த இதில் இந்த படம்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், 3 தடவை பார்த்துட்டேன். இதோட என் பேரனே 3 தடவை பார்த்துட்டேன். அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு அந்த இது புரியாதனால தான் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரஜினி எப்படிப்பட்டவருன்னு, அதே போதும். அவன் கிடைக்காது. இந்த வயசுல எப்படி நடிக்கிறாரு பாருங்க. தலைவர் அப்படி நடந்து வந்தாலே பாருங்க பறக்குது. சரியில்லை சொன்னா அவங்க படம் தலைவர் சூப்பரா நடிக்கிறாரு. இந்த வயசுல யார் நடிப்பா? நீங்க ஆடுவீங்களா? நான் ஆடுவேனா? அவர் இந்த படம் பாருங்க. தலைவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. சொல்லுங்களேன். தாய்க்குளம் போற்றும் 20வது நாளில் அடியெடுத்து வைக்கும் என்றும் மக்களால் அழிக்க முடியாதது என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எவனாலும் தொடவும் முடியாது, எவனும் உச்சத்தை எட்டவும் முடியாது. இது உலக அதிசயத்துக்கு 8வது அதிசயம். மனித கனவு ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி. கண்டு கொடுத்தாங்க. இது 3000 ரூபா படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக அருமையாக இருக்கு. தலையை மாட்டி விட்டாப்புல. இப்போதான் புரியுது. சூப்பர். எங்களுக்கு ஒரு 35 வருஷம் டைலாக் வந்து நான் எல்லா நண்பர்களுமே பேசிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே எல்லாமே பேசிட்டோம். என்னத்தை சொல்ல, தலைவர் எப்போதும் ஜெயிக்கிற புள்ள. என்னடா இவன் சொன்னதே திருப்பி சொல்கிறான் பார்க்காதீங்க. பாஜக அதை தான் சொன்னால், நாங்கள் எப்போதும் ரஜினி செய்கிறனால நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம். சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம். இன்னை விட நாங்கள் வந்து சொல்லாதையும் செய்வோம். ஜெயிலர் 2க்கு எங்களை மாதிரி மிஞ்சிறதுக்கு வேறு யாருமே கிடையாது.
சில பேர் வந்து கரை வேட்டி கட்டிட்டு போனதுமே வந்து அங்கிட்டு போவாங்க. அந்த கரை வேட்டியில் வந்து கவுன்சில் இதில் வந்து எதுவும் யாரும் வார்டுக்கு அது கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல, பருப்பு கொடுக்கலன்னா நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் வந்து எப்போவுமே தலைவர் படத்தை பார்ப்போம், ரசிப்போம், கை தட்டுவோம். பாட்சா படத்துக்கே சொன்னேன், இதே தேட்டர் வாசலில் தான் சொன்னேன், அரங்கம் மதிரட்டும் விசிலு பறக்கட்டும்னு. இப்போ தெரிக்குதா உலகம் பூராமே? எப்போவுமே நாங்கள் வந்து ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் கை தட்டுறோம், இவங்க வந்து கூத்தாடியம்பாங்க. நாங்கள் கூத்தாடிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தெரு கூத்தாடிய கூட வர முடியாது. எங்களை பற்றி, தலைவனை பற்றி, தலைவர் ரசிகர்களை பற்றி குறை சொல்கிறவங்க வந்து தெரு கூத்தாடிய கூட வர முடியாது. இன்றைக்கி அடித்து சொல்கிறேன். ஆனால் எங்கள் படத்தை வந்து கேவலப்படுத்தி இதுபடுத்தி என்னென்னமோ வந்து ரிசீவ் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே அதான் தலைவர் சொன்ன அந்த கழுகு கதை, அதான் நாங்கள் மேலேயே பறந்து போய்கிட்டு தான் இருக்கோம். பறக்க வேண்டிய இடத்த தான் அவங்கவுங்க பறக்க முடியும். ஆனால் நாங்கள் எப்போவுமே உச்சம். ஆனால் அதையுமே சொல்லுவாங்க நாங்கள் தான் எதுலேயுமே மச்சத்தில் இருக்கோம், மையத்தில் இருக்கோம்பாங்க. நாங்கள் எப்போவுமே உச்சத்தில் தான் இருக்கோம். இதுதான் இது. இப்போ வந்து 20ஆம் நாள் கொண்டாட்டம் பழனியார் தேட்டரில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுக்கு தீபாவளி. எல்லாத்துக்கும் வருஷம் தீபாவளின்னு வரும். ஆனால் எங்களுக்கு வந்து இதுதான் தீபாவளி. அடுத்து டிசம்பர் 12 அதுதான் எங்களுக்கு தீபாவளி. இன்னொன்று அதுக்கப்புறம் டிசம்பர் 12 வர்றேன். டிசம்பர் 12 அப்போ வந்து படையப்பா ரீரிலீஸ்ன்னு இருக்காங்க, அண்ணாமலை ரீரிலீஸ்ன்னு இருக்காங்க. தலைவர் படம் ரீரிலீஸ் அந்த புதிய டிஜிட்டல் இல்லாமல் அந்த பழைய ஃபிலிமில் ஓடும் பார்த்தீங்களா, 97 அந்த மாதிரி வந்தால் கூட நாங்கள் எந்த தேட்டரில் போட்டாலும் இதே கூட்டங்கள் எப்போவுமே அனல் பறக்கும், விசில் பறக்கும், வேற யாருக்கு சார்? இதுதான் எப்போவுமே. அதான் தலைவரை கிடைத்த மாசு. எப்போவுமே தலைவரை எங்களுக்கு பாசு. வேற என்ன? நல்லா இருந்துச்சு. நம்ம 50 வயசு வரைக்குமே வாழ்றது இந்த காலத்தில் கஷ்டம். ஒரு தொழில சினிமான்ல எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் 50 வருஷம் வந்து ஒருத்தர் நம்பர் 1 இருக்குன்றது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? இது வந்து வேறு இனிமேல் இல்லை, இந்திய சினிமாவில் இல்லை, உலக சினிமாலே வேறு யாருமே 50 வருஷம் நம்பர் 1 இருக்குது. இனிமேல் தலைவரை தவிர யாருக்கு சாத்தியம் கிடையாது. அவர் கடவுளோட அனுக்கிரகம் பெற்ற குழந்தை, அவருக்கு மட்டும் தான் சாத்தியம், வேறு யாருக்கும் சாத்தியம் கிடையாது. தலைவர் ஆயுட்காலம் வரைக்கும் அவர் தான் நம்பர் 1, அவர் தான் நம்பர் 1. ஓகே பாஸ், அவங்களாம் கண்டுக்க கூட கீழே விழுந்து வயிறை நம்ம திரும்பி அங்கே பார்ப்போம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கணுங்க. அதை கீழே போட்டு தான் நம்ம அந்த மாதிரி போயிட்டே இருக்கணுங்க. இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, இதாங்க சாட்சி, வேற எதுங்க அதெல்லாம் தேவை? ஆமாம், இதுதான் சாட்சி. அதனால அதை பற்றி நம்ம அதெல்லாம் பேசவே வேண்டாம், விட்டுருங்க பாஸ். படம் 2 வாட்டி பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நடக்குது இந்த ஃபங்க்ஷனு. எனக்கு ரஜினி அவர் படம் சாப்பிடாம கூட இருந்துருவோம். என் தலைவன் படம் வந்தா இப்படிதான் இருப்போம். இதுதான் எங்களோட இது. நரம்பு புள்ள ரஜினி 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 தாங்க வடைக்குது. வாழ்க 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 தலைவர் வேலை செய்யறா இருக்கேனே. ஆனால் இவங்க வயசுல இருந்து இருக்கேன். ஆனால் டிக்கெட்டு மண்ணில் உட்காந்து போட படம் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு தேட்டரில் டிக்கெட் ரேட்டு குறைஞ்சிருந்து வச்சுங்களேன். டிக்கெட் ரேட்டை குறைச்சிருந்தா இந்த மாதிரி பயிலெலாம் நிறைய படம் இன்னும் பயங்கரமாக போயிருக்கும். 1000 கோடிக்கு தாண்டி இருக்கும். டிக்கெட் ரேட்டை குறைக்கல அவங்க. டிக்கெட் ரேட்டு வந்து கூட சொல்லிட்டாங்க. டிக்கெட் ரேட் கூட சொன்னா இந்த மாதிரி பசங்களாம் வரக்கூடாதுட்டாங்க. அப்போ அதில் தான் வந்து 1000 கோடியை டச் பண்ண முடியல. இல்லைன்னா 1000 கோடியை டச் பண்ணியிருப்பார் தலைவர். தலைவரோட வேண்டுதல். தலைவரே இதை சொல்லணும், படம் எடுக்க யாருக்கு கால் சீட்டு வேணால் கொடுக்கட்டேன். தேட்டருக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேட்டருக்காரங்களாம் நிறையா 2 நாளைக்கு வர்றாங்க. அப்போ மறுநாள் திங்கள் செவ்வாய் சுமாராக இருக்கும்போது சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்தான் தலைவர் நினச்சி டிக்கெட் விலையை ரொம்ப 100 ரூபா 120 ரூபாக்குள்ளே போட சொல்லி தலைவர் சொன்னார் வச்சுங்களேன், உடனே செய்வாங்க. ஆனால் தலைவருடைய கவனத்துக்கு சொல்லணும்னு வேண்டிக்கோரி, அவ்வளோதான். ரசிகர் வந்து பார்த்தா வந்து நீங்கள் ரசிகர்னு போயிட்டீங்கன்னு சொல்லுவீங்கல்ல, இது வந்து ரசிகர் கூட்டம் கிடையாது. இன்றைக்கி வந்து வாசல் வந்து பார்த்துருப்பீங்க, தாய்க்குள்ள கூட்டமாக தான் இருந்துருந்துச்சு. இன்றைக்கி இந்த யூஏ சர்டிஃபிகேட்டுங்க முறையில் வந்துக்கிட்டு சின்ன பசங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு. இன்றைக்கி கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. தேட்டர் திரைக்கு முன்னாடி ஆனது வந்து எந்த வயசில் ஆட்டிருப்பாங்கன்னு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இருக்குண்டா தலைவருடைய மாசுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒவ்வொன்றுமே இந்த அவர் வந்து எதுவுமே வந்து மாதம் ஒன்று பெஸ்ட்டாக பண்ணணுன்றது தான் சொல்லுவார். தலைவன் ஜானி படத்தை தான் சொல்லுவார். ஒன்று பார்க்கும்போது வந்து பிரேமம் பார்த்தா இருக்கேன், பெஸ்ட்டாக தான் தெரியும். அந்த பெஸ்ட் நினச்சி போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து பாதாளத்துலேயும் விழுதும் சரி, கோபுரத்துக்கு போகிறதும் சரி,
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் வந்து ஒரு நிதானமாக போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தலைவன் வந்து 2013 வந்து உடலுக்கு முடியாமல் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து இன்றைக்கெலாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்றைக்கி 15 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மாசான ஒரு இதை கொண்டு வந்துட்டு இருக்காருன்னா வந்து மக்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்கான இதாக இருந்து நம்ம உண்டாக்கணுங்கிறதுக்காண்டி அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இது இன்றைக்கி வந்து அன்னைக்கு உள்ள காலத்தில் வந்து படம் வந்து 175 நாள் 100 நாள் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்த வெள்ளி விழா கண்ட எல்லாம் மீறி இன்றைக்கி பணத்தோடைய மதிப்பு என்ன, இந்த படத்துக்கான வந்து விளம்பரம் என்ன, இதுக்கு என்ன வருமானம் வருதுங்கிறத வந்து போய் தான் இன்றைக்கி ஒவ்வொன்றும் வந்து சாதனையாக போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சாதனைங்கிறத மீறி வந்து இன்றைக்கி உலக அளவில் வந்து அவர் போய் நின்றுட்டார். ரஜினி போய் நிற்கிறாங்கிறத வந்து இன்றைக்கி வெளிப்படைத்தன்மையாக வந்து இன்றைக்கி கலாச்சாரம் சொல்கிறாரு. சிஎம் பேசுனா சிஎம் உடனே பொன் படம் எடுப்பார், பிரதமர் படம் எடுப்பாருங்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் 20 நாளுங்கிறது வந்து யாருக்கு தெரியுமா? இன்றைக்கி ரசிகர்களுக்கு வந்து நாங்கள் மன ஓட்டத்தில் நாங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கோம். தலைவன் படம் இன்றைக்கி போன வாரம் தான் வந்து சனி ஞாயிறில் வந்துச்சு, கூட்டம் இருந்துச்சு, அது இடைப்பட்ட நாளில் வந்துச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கும் கூட்டம் குறையாமல் வந்து உலகெங்கும் வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு படம். அதை வந்து இந்த வெற்றியை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வெளி உலகத்துக்கு வந்து இவங்க என்னென்ன நெகட்டிவாக வந்து ஒரு விஷயங்களை பூரா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நெகட்டிவ் விமர்சனங்களை வந்து தடுக்கிறக்கூடிய இடத்துல வந்து மீடியா பவர்லேருந்து உலகெங்கும் கொண்டு சேட்டலைட் உரிமை முதற்கொண்டு வச்சுருக்கிறது யார்? சன் பிக்சர் வச்சுருக்காங்க. இதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? நம்மளுக்கு படத்தை வெளியிட்டோம், நம்மளுக்கான வருமானம் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க நினச்சிக்கிட்டு சுயநலமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எங்களை மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து என்ன நினைக்கிறது தெரியுமா? இன்றைக்கி வந்து தனிப்பட்ட முறையில் ரஜினி பேரை சொல்லி ரஜினி ரசிகன் தான் சொல்லி இன்றைக்கி வந்தவங்கெல்லாம் பூரா வந்து ரஜினியை வந்து இன்றைக்கி கீழே ஓட்டமாக கொண்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய காலங்களில் ஒரு படம் ஒரு தலைவருடைய 70 வயசு இருக்குது, இவருடைய திரையுலக பயணம் தான் அவங்களுடைய வயசாக இருக்குது. அந்த பயணம் அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து அதை முன்னேறி வந்துடக்கூடாது அப்படிங்கிற தடுக்கிற சுயநலத்தில் இருக்காங்கண்டா. இதெல்லாம் விட்ட வெளிச்சமாக வந்து அவருடைய சாதனைகளை வெளிப்படையாக கொண்டு போகக்கூடிய சன் பிக்சர் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக செய்யட்டும். இன்றைக்கி எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், பைரவி படம் வந்த டயத்தில் வந்து கலைப்புலி தான் வந்து சூப்பர் ஸ்டாருங்க ஒரு பட்டத்தை கொண்டு வந்தார். வீட்டில் தான் இப்போ வந்து அவருடைய கூட இருந்தவர் தான் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார். என்ன திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, தவறுங்க. நம்மளாம் எம்ஜிஆர் இருக்கார், சிவாஜி இருக்கார், இப்படிலாம் ஜாமங்கள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்னு சொல்லி நீங்கள் அவர் தலைவர் அந்தளவுக்கு பேசியிருக்காரு. அப்படியாப்பட்ட தலைவனுக்கு இன்றைக்கி எம்ஜிஆரோ சிவாஜியோ கலைலோகத்தில் வந்து இருந்ததில்லை. இன்றைக்கி நம்மளால் இருக்கார். இன்றைக்கி அவர் ஆயுசோ 100 வயசு வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்திட்டோம். இதுக்கான ஒரு பணியை நாங்கள் வந்து தலைவனுக்கு ஒரு மணிமுகுடமாக ஒரு சிறப்பான ஒரு விழாவை நாங்கள் ஏற்போம், நாங்கள் ரசிகளாக சேர்ந்து எடுப்போங்கிறத உறுதியளிக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். ஹலோ சொல்லுங்கண்ணே, கேளுங்க. நல்லா சிறப்பாக தரமாக இருந்துச்சு. ஆமாம், 20 நாள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மதுரையில் உள்ள அனைத்து தேட்டர்லையுமே படம் போட்டிருக்காங்க. மதுரைன்னு இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து தேட்டர்லையுமே போட்டிருக்காங்க. 20 நாள் கொண்டாடுறது வந்து பெரிய விஷயம், இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனால் இந்த 20 நாளுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? 20 நாள் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு போஸ்ட்டை பார்த்தா தானே தெரியும். போஸ்ட் அடிச்சிருக்காங்களா சன் பிக்சரு? அடிக்கலை. நாங்கள் அடிச்சிருக்கோமா 20 நாள்னு சொல்லி? அடிக்கலை. அப்புறம் இவ்வளோ கூட்டம் எப்படி வந்துச்சு? ரஜினிங்கிற அந்த 3 எழுத்து மந்திரத்துக்காக வந்த கூட்டம் தான் இதுவே தவிர, நீ போஸ்ட் அடித்து விளம்பரம் பண்ணி போஸ்ட் அடிச்சுட்டு 200 கோடி, போஸ்ட் அடித்து எனக்கு 500 கோடின்னு சொல்லி பண்ணுனா வராது இந்த கூட்டம். அவங்க ஃபுல்லாமே எப்படின்னா காசு கொடுத்து கூடுற கூட்டம். யூடியூப் இதுகளில் வந்து பண்ணுவாங்க. நீங்களும் மீடியாவில் தானே இருக்கீங்க, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருப்பீங்களா? ஒரு படம் டோட்டலாக தமிழகம் முழுவதும் இத்தனை திரையரங்குகளில் 3வது வாரம் ஓடுதுன்னா அதோட பப்ளிசிட்டி எப்படி இருக்கணும்? ஏன் இந்த படத்துக்கு இல்லை? அது எங்களோட ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இது வந்து ஆமாம் இந்த இருங்க கொடுத்தாங்களே, அதான் சொல்கிறேன். படத்தை பார்த்துட்டு கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கலாம். படமே பார்க்காம இதுவே தொழிலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்? அதுதானே உண்மை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பழகுனேன்னா உங்களோட குணாதிசயங்கள் நான் சொல்லலாம். உங்களை நான் தூரத்தில் பார்த்துட்டு இவர் வந்து கெட்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. யாரையுமே பழகி பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா தான் வந்து இது நல்ல படமாக சரியில்லையாங்கிறது தெரியும். அதை வந்து பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஒரு தொழிலாக ரஜினிக்கு ஆப்போசிட்டாக போட்டால் நமக்கு வந்து எல்லாமே லைவில் இருந்து எல்லாமே கூடும் அப்படிங்கிறதுல தான் பண்ணுறாங்களே தவிர வேறு எந்த ஒரு காரணமுமே கிடையாது.
அதாவது ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரஜினியை எதிர்த்தவங்க தான் வந்து வளர்ந்துக்கிட்டே வந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு கூட தலைவர் படத்தில் பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தில் நீலாம்பரி தான் ஹிட்டு, ஜெயிலர் படத்தில் அந்த மலையாள நடிகர் தான் ஹிட்டு. ஒரு எதுக்குறவங்க தான் ஹிட் ஆகிட்டே வருவாங்க. அப்போ இவரை வந்து ஒவ்வொரு தலைமுறையிலையுமே ஒவ்வொரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், இவங்க நடிகராக இருக்கட்டும், எல்லா பேருமே வந்து எதிர்த்து தான் நேமாகறாங்களே தவிர இவரை வாழ்த்துறது எங்களை மாதிரி ரசிகர்கள் தான் நாங்கள் வாழ்த்துறோம். அதுக்குரிய பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கிது. எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, நாங்கள் ஃபுல்லாக சுற்றம் சொல்லணும்னா நல்லபடியாக இருக்கும். ஆனால் அந்த அவரை எதிர்த்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பூராமே கடைசியில் வந்து அவர் காலடியில் விழுகிறாங்க. போயஸ்காரங்களில் போய் அவரை சந்தித்து அடுத்து வந்து அதுக்குரிய அனுதாபத்தை தேடிக்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. எப்போ? ஆமாம், 50ஆவது வருஷம். ஆமாம், அந்த ஆதங்கமும் எங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திலையோ நடிகர் சங்கத்திலையோ விஷால் நேற்று சொல்லியிருக்காப்புல என்னென்னா அவர் வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு. ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டாரா என்னங்கிறது தெரியல, ஆனால் சொல்லியிருக்காரு நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து கண்டிப்பாக நடத்தணும். ஆனால் தலைவர் வேணாங்கிற சொல் மாதிரி தான் எங்களுக்கு தகவல் வருதே தவிர அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்களாம் நாங்கள் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் பெருந்தன்மையாக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறனால தான் நாங்கள் வந்து மௌனம் காக்கிறோம். இது வந்து அவருக்கு வந்து ஒரு இது இல்லை அப்படின்னோம்னா எங்களோட இது வந்து வேறு மாதிரி இருக்கும். நாங்களே நடத்திட்டு போயிடுவோம் எங்கள் தலைவருக்கு. ஆமாம், ஏற்கனவே ஒருத்தர் பெங்களூருக்காரர் ஒருத்தர் சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு இவர் வேணாம்னா எங்கிட்ட கொடுத்துருங்க, எங்கள் செல்லத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டிலேருந்து இந்த செல்லத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். எங்களோட செல்லம் நாங்கள் வருஷம் பூரா நாங்கள் கொஞ்சிக்கிட்டே இருப்போம். எங்கள் செல்லத்தை நாங்கள் வந்து யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம். என் குழந்தைய எப்படி நான் அடுத்தவன்ட்ட கொடுத்து வளர்க்க முடியும்? என் செல்லத்தை நானே கொஞ்சுவேன். உங்களுக்கு நான் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து உங்களோட இது என்னன்னா தலைவரோட படம் வருதுல, அதை பார்த்து நீங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கோங்க, அவரை கொஞ்சிக்கோங்க, என்னமும் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அந்த தங்கத்தை தரவே மாட்டோம். அது வந்து கண்டிப்பான முறையில் 50 வருஷம் செலிப்ரேஷன் கொண்டாடாமல் நாங்கள் விடவும் மாட்டோம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அண்ணே, விபு கேட்டீங்க, பச்சை சட்டை மாதவன் என்ன சொன்னார், ப்ளூ சட்டை மாதவன் என்ன சொன்னாருன்ட்டு. அந்த ப்ளூ சட்டை மாதவனுக்கும் பச்சை சட்டை மாதவனுக்கும் ஒரே வார்த்தையில் தலைமை ஸ்டைலில் சொல்லிடுறேன், ரஜினி தம்பியை பூரா கிழிச்சிரும் டாரா. சரிங்களா? அவர் என்னன்னாலும் பேசிட்டு போகிறாரு, அதை பற்றி எங்களுக்கு தேவையில்ல. நீங்கள் ஒரு இது சொன்னீங்க பார்த்தீங்களா, படம் பார்த்துட்டு வந்து, அதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம். ஒரு யூடியூப் சேனல்காரவங்க சொன்னாலும் போதும், தலைமை சொன்ன மணிக்கு 100 இதுக்கு எங்களுக்கு சமம். சரிங்களா? இந்த பச்சை சட்டை, ப்ளூ சட்டை, மஞ்சள் சட்டை, கருப்பு சட்டைக்கெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு சட்டை சொன்னாலும் போதும், தரமான சட்டையா விழுந்துச்சா அது எங்களுக்கு போதும். சரிங்களா? எத்தனை பேர்னாலும் வரட்டும்னே. வடிவேல் சொல்லுவாப்புல ஒரு படத்தில், அது என்னடா வெள்ளையா இருக்கவங்க தான் உண்மையாக பேசுவாங்க அப்படின்ட்டு. வெள்ளையாக இருக்கிறவங்க யாருமே இப்போ வரையும் இதாக இருந்தது கிடையாது. கருப்பாக இருக்கிற ஒரு மனுஷன்தான் இப்போ வரையும் 50 வருஷமாக ஒரே சூப்பர் ஸ்டார். அதே இடத்துல அதே அளவுக்கு நின்று இருக்கவர். சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரையும், வயசானவங்க வரையும். கோச்சுக்கிறாதீங்க. அம்மா, அப்பா, பொண்டாட்டி, பிள்ளைய, கொழுந்தியா, மதினியா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒன்னா உட்காந்து பார்க்கணும்னா என் தலைவன் படத்துக்கு வாங்க, உட்காந்து பார்க்கலாம். மித்த யார் படத்துக்கு போனீங்கன்னாலும் சரி, ஒரு பாட்டு சீனுக்கு அம்மாவை திரும்பி பார்க்க முடியாது, கொழுந்தியாவை திரும்பி பார்க்க முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் அத்தனை பேரோட உட்காந்து ஆடலாம். அது என் தலைவன்கிட்ட உண்டு. இன்னும் இல்லை 50 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம் அவர் வாழணும். அதை நாங்கள் இன்னும் எந்த தெய்வத்தினாலும் நாங்கள் போய் வேண்டுவோம். நன்றிண்ணே. கூலி படம், அந்த படத்தோட கதை டிஸ்கஷனில் இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ்ன்ற டைரக்டரு என் தலைவன்கிட்ட சொன்ன வரி, இந்த படத்தில் நீங்கள் கூலியாக வர்றீங்க. படத்தோட கான்செப்டை சின்ன 2 வரியில் முடித்தார். அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அரங்கம் அதிரட்டும், விசில் பறக்கட்டும், இந்த கூலி வரம்பு. இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஆண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா 1975 ஆகஸ்ட் 18ஆம் தேதி என் தலைவன் முதலாக நடித்த படம் ரிலீஸ் ஆனது அபூர்வ ராகங்கள். அந்த படத்தில் என் தலைவன் சாதாரண கிழிஞ்ச கோட்டை போட்டு தான் வருவார். பெரிய மாஸ் ஹீரோக்கள் மாதிரி பயங்கரமான வெல்வெட்டு போட்டு வரமாட்டார். அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ரவிச்சந்திரன் இந்த மாதிரி வளர்ந்து வர்ற நடிகர்கள் பூராமே செக்கச்செவர்னு இருப்பாங்க, சிகப்பாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க.
ஆனால் கருத்த முகத்துடன் வெண்திரையில் தோன்றி அவர் முதல் காட்சியிலே ஒரு கேட்டை திறப்பதாக தான் காட்சி அமைக்கப்பட்டது. அன்று அவர் திறந்தது கேட்டு அல்ல, கோடான கோடி தமிழ் இளைஞர்கள் நெஞ்சில் உள்ள கதவை திறந்து அதில் போய் சிம்மாசனம் போட்டு இன்று வரை அமர்ந்திருக்கிறார். இன்று 50 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த தலைவனுக்கு நாங்கள் ரசிகராக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிற என்ன விஷயம் என்றால், அன்று முதல் இன்று வரை அதே ரஜினியாக தான் இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தா நேரத்து நடிக்க வந்த பையன் இன்றைக்கி திடீர்னு நான் சிஎம் ஆகணுன்றாரு. அவர் ஆகட்டும், சந்தோஷம் தான், நாங்கள் வேணானே சொல்லலை, அது அவரோட விருப்பம். அதே மாதிரி எங்களுக்கு இணையாக ஒருத்தர் அன்றைய காலகட்டத்தில் போட்டியாளர் இருந்தார். இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறாருன்னா பாராளுமன்றத்தில் ராஜ்யசபை எம்பியாக இருக்கிறார். அவருக்கு அந்த ஆசை வந்திருக்கு, அதனால் போயிட்டார். ஆனால் முதலமைச்சர்ன்ற நாற்காலி இவர் வந்து அமர்ந்தால் எனக்கு பெருமை நினச்சா அந்த நாற்காலி ரஜினியை தேடிச்சு 1996 அன்னைக்கும் கூட இவர் அந்த நாற்காலி எனக்கு தேவையில்லை, நான் கையை காட்டுற அவருக்கு நீங்கள் வாக்களித்து அவரை நாற்காலியில் அமர செய்யுங்கன்னாரு. அந்த மாதிரி அரசியலும் சரி, இந்த 50 ஆண்டு கால வரலாறு சொல்கிறேன், இந்த அரசியலும் சரி, அதே போல் ஆன்மீகத்திலையும் எங்களது அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் முதல்ல எங்களுக்கு கடவுளாக தெய்வமாக காமித்தது ராகவேந்திரா அவர்களை, அதற்கப்புறம் சரஸ்வனந்த சாமி அவர்களை, அதற்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து இந்த பாபா என்கிற முத்திரையை காமிச்சு பாபாவே எங்களை அறிமுகப்படுத்தினார். அவரையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இன்று வரை அவர் வழியில் பின்தொடர்றோம்னா, ஒரு நடிகனாக இந்த திரையுலகத்தில் நடிக்க வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து ஒரு நல்ல தகப்பனாக இருந்து ஒரு நல்ல தலைவனாக இருந்து கோடான கோடி ரசிகர்கள் கூட்டத்தை, இப்படி ஒரு கூட்டத்தை, ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தை, சாதாரண கூட்டம்ல சலசலத்தில் வந்தவொடனே ஒதுங்கி ஓடுற கூட்டம்ல, எதை வந்தாலும் எக்கு கோட்டம் மாதிரி இராணுவ படையை விட ஒரு மிஞ்சி மேலேயே இருக்கிறோம் எங்கள் எக்கு கோட்டை. நீங்களே இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, திரையுலகத்தில் இன்றைக்கி ஒரு திரைப்படம் தோன்றி ரிலீஸ் ஆச்சுன்னா 3 நாள் ஓடும், 4வது நாள் அந்த படம் தேட்டரில் இருக்காது. ஆனால் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ஆகஸ்ட் 31, இந்த மாதத்தை முடிஞ்சு அடுத்த மாதத்தில் வெற்றி நட போட போகுது. இன்றையோட 21வது நாள் வெற்றி அடி எடுத்து வைக்குது. இந்த சாதனையை இனி வரும் திரையுலகத்தில் நடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நடிகர்கள் முறியடிக்கட்டும். அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் சிம்மாசனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். காரணம் என்னன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பதவியில் ஆசைப்பட்டாங்க, அதையே அவர் முறியடித்து அவங்க வாயெல்லாம் அடைச்சி விட்டார், பயந்துட்டு ஒதுங்கிட்டு ஓடிட்டாங்க. இன்னும் மேலும் யாரும் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி இப்படி ஒரு கோடான கோடி கூட்ட ரசிகர்களை இனி எந்த நடிகனாலும் சம்பாதிக்க முடியாதுன்றதை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோம். இதை நாங்கள் கர்வத்தோடு சொல்கிறோம். ஏன்னா 50 ஆண்டு காலம், ஏன்னா நீங்களும் ஒரு கம்பெனி தொடங்கினாலே 20 வருஷம் நீடிக்கும், 30 வருஷம் தொடரும், 40 வருஷத்தில் காணாமல் போயிடும். வரலாற்றுலாம் சொல்லலாம், ஜெயவிலாஸ் இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, டிஆர்சின்ற ஒரு பஸ் இருந்துச்சு, இன்றைக்கி அது இல்லை, அரசு உடமே ஆகிப்போச்சு. இப்படி மாறி மாறி போய்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு பார்த்தா அதே ரஜினியை இன்றைக்கி கூலியில் பார்க்கும்போதும் அன்னைக்கு அபூர்வராங்களை பார்த்த ரஜினியாக தான் இன்றைக்கி நாங்கள் நினச்சி பார்க்குறோம். அவர் ஒவ்வொரு படத்துலேயும் தான் புதுமுக அறிமுகமான ஹீரோவாக தான் நினச்சிதா ஒவ்வொரு படத்தோட நான் டைரக்டர்கிட்டையும் டிஸ்கஷனில் உட்காந்து என் ரசிகர்களுக்கு இந்த காட்சி பிடிக்கணும், என் ரசிகர்கள் இந்த சீனை ஏற்றுக்கணும், தனக்கான சீனை அவர் நடிக்க மாட்டார். அப்படிலாம் நிறைய நடிகர் நடிச்சிருக்காங்க. சமயத்தில் எங்கள் போட்டியாளர் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தோட பேரை சொல்ல விரும்பலை, அந்த டைரக்டர் வேணால் சொல்லிடுற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய டைரக்டர், மாபெரும் டைரக்டர், என் தலைவனை வச்சு தளபதினு தைரியமான படத்தை கொடுத்த டைரக்டர். அவர் படத்தெல்லாம் நாங்கள் பார்க்க போயிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டோன்னு எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எங்களோட சக போட்டியாளர் கூட அசிங்கப்படக்கூடாது சபையில் நினைக்கிறவங்க நாங்கள். ஏன்னா எங்களோட சபை போட்டியாளர் அன்று ஒரு காலகட்டத்தில் இருந்தவரை இன்றைக்கி ஒரு சின்ன பையனுக்கு கேவலமாக ஒரு ரோலை கொடுத்து அவர் அசிங்கப்படுத்த அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் மிக மிக வருத்தப்பட்டோம். இனிமேல் அவருக்கு ஒரு வேண்டுதல், ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க போகிறதில்ல, அது முடிஞ்சு போச்சு. அது இல்லாமல் தானே அவர் இவ்வளோ வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் அடுத்த படத்தை ஜெயிலர் முடிச்சுட்டு நம்ம படம் வினோத்ன்றவர்கிட்ட டிஸ்கஷனில் இருக்கிறாரு. ஐஸ்வர்யாவுக்கு கதை பிடிச்சி போச்சு, அடுத்த படத்தை அறிவிக்க தயாராக இருக்கிறாரு. அதே போல் மகாராஜா டைரக்டரும் கதை சொல்லிட்டு இருக்காரு. 2 டைரக்டர் கதை கேட்குறாரு. 10 தயாரிப்பாளர் தயாராக இருக்காங்க படம் தயாரிக்க. இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கதை சொல்லி இந்த மாதிரி தயாரிப்பாளர் காத்திருந்தா அவருக்கு சூப்பர் ஸ்டார் பதவியை விட்டு கொடுக்க இந்த கோடான கோடி ரசிகர் ரெடியாக இருக்கும். என் தலைவன் கூட கொடுக்க தேவை, இந்த ரசிகங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கோம், தலைவர் சூப்பர் ஸ்டார் பதவி எவனுக்கு வேணால் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கும். ஆனால் இந்த ஏஜில் இந்த 2 டைரக்டர் கதை சொல்லி 10 தயாரிப்பாளர் ஒரு வீட்டு வாசல் வந்து நிற்கும் போது என் தலைவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது கலாநிதி மாறன் எந்த ஒரு படம் விழாவிலையும் பேசுவார். எல்லா பேருமே படத்தில் ஸ்டாராக இருக்காங்க, இவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார். எல்லா பேருமே படத்தில் ரீல் ஸ்டாராக இருக்காங்க, இவர் ஒருத்தர் தான் ரியல் ஸ்டாரு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து வெற்றியை கொடுத்துக்கிட்டு அந்த வெற்றின்ற தலைக்கு கொண்டு போகாமல் வெளியில் வச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே உதறிட்டு அடுத்த படத்தில்
புது கதாநாயகன் போய் நிற்கிறாரு. அதுதான் அவரோட வெற்றியோட சக்ஸஸ்ன்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு தலைவனுக்கு நாங்கள் ரசிகராக இருப்பதில் பெருமை அடைகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த பார்த்துக்கோங்க குழந்தைகள் நிற்கிது, எங்கள் குழந்தைகளும் அதே ரஜினியை தான் லைக் பண்ணுங்க. அவங்களும் எங்கள் டீனேஜ் அடைஞ்சவொன்னே அவங்களும் ரஜினி வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட பிள்ளைகளுமே ரஜினி வாழ்க தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி போய் பாருங்கள், எம்ஜிஆர் ரசிகராக இருப்பார், அவர் மகன் ரஜினி ரசிகராக இருப்பார். சிவாஜி ரசிகராக இருப்பார், அவர் மகன் ரஜினி ரசிகராக இருப்பார். கமலஹாசன் ரசிகராக கூட இருப்பார், அவர் மகன் இன்னைக்கு கூலியை பார்த்துட்டு ரஜினி ரசிகராக மாறி இருக்கலாம். இந்த காலம் தொடரும், என்றென்றும் தொடரும் சொல்லி எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இந்த கூலி மட்டுமல்ல, இனி அடுத்து வரும் ஜெயிலர் 2வும் மாபெரும் வெற்றி அடைய செய்வோம் என்று கூறி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த டிவி ஊடகங்களுக்கு நன்றி கொண்டு, பழனி ஆர்மா திரையரங்குக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, பழனி ஆர்மா தொடர்ந்து எங்களுக்கு மென்மேலும் ஆதரவு கொடுத்தவர்களுக்கும் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, கோடான கோடி ரசிகர்கள் சார்பாக எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் 51வது ஆண்டில் எடுத்து வைத்து ஜெயிலராக வருகை தரும் அந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கி மக்களுக்கு சமர்ப்பிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.